வெல்கம் டு ஜெசி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 வகையான தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே டெய்லியும் தோசை சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கோம், அப்படி தானே? ஸோ தோசை மாவை வச்சே நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம். ஸோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வெங்காய தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், கட் பண்ண பிறகு வெங்காயத்தை கையை வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு லேயராக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை மாவை வச்சு தான் நம்ம எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தோசை மாவை எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவும் எப்படி நம்ம தோசைக்கல்லில் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணெய் பிடிக்கும். எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெயை போட்டு நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கரண்டியை வச்சு நல்லா மேலே போட்டிருக்க வெங்காயத்தை நல்லா அமுக்கி விடுங்க தோசை கரண்டியை வச்சு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு அமுங்கிடும். நம்ம பார்த்தாலே தெரியும் தோசையில் அந்த வெங்காயம்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் நம்ம தோசையை திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை. ஸோ அடுத்தது நம்ம செய்ய போகிற தோசை என்னென்னா பொடி தோசை. நம்ம இட்லி பொடிலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பொடி தோசை நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி ஜெசி சேனல்லே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடியெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க கூட அதை நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலயே தோசை ஊற்றிக்குங்க. தோசை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தோசைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் தோசை ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம இட்லி பொடி இருக்குல்ல, அதை நம்ம தோசை மேலே நல்லா தூவிக்கிறோம். தூவிட்டு ஒரு மூடி வச்சும் செய்யலாம், இல்லை அப்படியே ஓப்பன்லேயே இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த தோசையை நீங்கள் திருப்பக்கூடாது. திருப்புனீங்கன்னா உங்கள் தோசைக்கல்லில் எல்லாமே தோசைக்கல்லில் ஒட்டிடும். ஸோ அதை அப்படியே நம்ம மடித்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இந்த தோசை எடுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முட்டை தோசை. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் முட்டைனா. நம்ம எந்த வகையான முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் அதில். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முட்டையை எடுத்து நடுவில் ஊற்றிக்கோங்க. நடுவில் ஊற்றிட்ட பிறகு நம்ம தோசை கரண்டியை வச்சே அதை நல்லா உடச்சி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த முட்டை மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, மிளகுத்தூளும் உப்பும் மிக்ஸ் பண்ணி மேலே அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தோசையை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அது அந்த சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம தோசை எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம தோசை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 வகையான தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.